ஒருத்தர் வந்து படிச்சு கஷ்டப்பட்டு பல வருஷமா படிச்சு ஒருத்தர் டாக்டர் ஆகுற வைங்களேன். அவர் வந்து இந்த இலங்கை நாட்டுல ஒரு 4 லட்சம் டாக்டர் வந்து சம்பாதிக்கிறது மிகப்பெரிய சவால். அப்படி இருக்கும்போது ஒருத்தன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கார் வாங்கி வீடு கட்டி இப்படியெல்லாம் முன்னுக்கு வர்றானுடா, ஒரு எரிச்சல் வரும். அதுவும் ஹெல்பிங் யூடியூபர்ஸ்டா நல்ல ஒரு சந்தர்ப்பம் கதைக்கிறதுக்கு காரணம் இருக்குன்னுடா, இவன் வந்து கொள்ளை அடிக்கிறான். இப்ப மத்த யூடியூபர்ஸுக்கு கதைக்கல. சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கு எஸ்கே விளாகர் ஹெல்பிங் வீடியோ செய்யக்கூடிய யூடியூபரை பாத்தீங்கன்னா தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. 14 நாட்கள் அவரோட சேர்த்து மொத்தம் 4 பேர். சோ அதை தான் நம்ம கதைக்க போறோம். எனக்கு இன்றைக்கு கொஞ்சம் கதைக்கிறதுக்கு கஷ்டம் இல்ல, கொஞ்சம் ஃபீவர் மாதிரிக்கு தொண்டையெல்லாம் பாத்தீங்கன்னா கரகரன் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கதைக்கிறேன். அதுக்கு முதல் வைத்தியர் அர்ச்சுனா அவருக்கு எதிராக இஸ்லாமிய சமூகத்துல இருக்கக்கூடிய நிறைய பேர் கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஒரு சட்டத்தரணி அக்கா கூட பாத்தீங்கன்னா கடுமையாக கதைச்சிருந்தாங்க. சோ என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னா எனக்கு மேலோட்டமா தான் தெரியும். ஏதோ ஒரு 18 வயசுக்கு உட்பட்ட ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒன்று போய் கொண்டிருக்கு. அதுக்கு இவரும் ஒரு பதிலடி வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். அப்ப முழுமையான அதை பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்றதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிற்பாடு கதைக்கிறேன். இந்த வீடியோ பாக்குற நீங்க உண்மையாகவே வைத்தியர் அர்ச்சுனா அவங்க கதைக்கிறது தவறா, இல்லாட்டி இஸ்லாமிய சமூகத்துல இருக்கக்கூடிய சில சொந்தங்கள் அவங்க புரிஞ்சு கொள்ளாம கதைக்கிறாங்களா, என்னதான் இதனுடைய பிரச்சனை அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி இந்த எஸ்கே விளாகர் வந்து கைது செய்யப்பட்டு இன்றைக்கு பாத்தீங்கன்னா நேத்து கைது செய்யப்பட்டு இன்றைக்கு வந்து 14 நாட்கள் அவரோட சேர்த்து மொத்தம் 4 பேர் ஜெயிலுக்கு தூக்கி போட்டிருக்காங்க. அப்பனா எனக்கு தெரிஞ்ச ஒரு சட்டத்தரணி லோயர்கிட்ட கதைச்சு என்னையா பிரச்சனை, ஒரு ஜெயிலுக்கு போடுற அளவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படி கேட்க அவர் சொல்றாரு, நிக்சன் என்னண்டா இதுல 3 விஷயம் முக்கியமா இருக்கு. அப்ப நிறைய விஷயம் கதைச்சேன், சுருக்கமான உங்களுக்கு சொல்றேன். என்னடா, ஒன்று பாராளுமன்றத்துல இந்த பிரச்சனை வந்து கதைக்கப்பட்டிருக்கு. 2வது பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. 3வது சோசியல் மீடியால வைரல் ஆயிருக்கு. இந்த 3மே ஒருத்தரை கைது பண்றதுக்கு ஜெயிலுக்கு கொண்டு போய் போடுறதுக்கு தாராளமா போகுது. ரைட், இப்ப நாங்க பிரச்சனைக்கு வருவோம். அந்த ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகி அந்த குடும்பத்தை சந்திக்கிறதுக்காக தான் அந்த யூடியூபர் போயிருக்கு. அப்ப மக்கள் பாத்தீங்கன்னா பொடியன்மார்கள் அந்த ஊராக்கள் பிடிச்சி போலீஸ்ட கொடுத்திருக்காங்க. அப்ப போலீஸ் என்ன செய்வாங்க, உடனே சும்மா கைது செய்து ஜெயிலுக்கு தூக்கி போடுற அளவுக்கு நீதிமன்றத்துல கொண்டு போய் நிப்பாட்ட மாட்டாங்க. அந்த ஊர்ல அந்த பொடியன்மார்கள்ட்ட அந்த ஊராக்கள்கிட்ட கதைச்சிருப்பாங்க, விசாரிச்சிருப்பாங்க. அந்த யூடியூபர்கிட்ட அவங்கள்ட்டையும் கதைச்சிருப்பாங்க, விசாரணை எடுத்திருப்பாங்க. அப்புறம் அந்த பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்ட குடும்பம் அவங்கள்ட்டையும் பாத்தீங்க எப்படியா இருந்துச்சுன்னா கதைச்சிருப்பாங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு அந்த குடும்பம் முக்கியமாக யார் அதுல கதைக்கணும் என்றால் அந்த குடும்பம் அந்த வீடியோ வைரலா இருக்கு. அந்த குடும்பம் வந்து எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த யூடியூபர் எங்களுக்கு வந்து உதவிதான் செஞ்சிருக்கேன், நல்லதுதான் செஞ்சிருக்கேன், எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கடா பிரச்சனை முடிஞ்சிருமான்னு கேட்டீங்கடா, அங்கதான் ட்விஸ்ட். அப்படி இல்லை. என்னடா போலீஸ் என்ன பாப்பாங்கடா, அந்த தங்கச்சி அந்த வீடியோல சம்பந்தப்பட்ட அந்த தங்கச்சி 18 வயசை தாண்டி இருக்காங்களா அதை பார்ப்பாங்க. அதே அவங்க 18 வயசு தாண்டலண்டா கட்டாயம் இவங்களுக்கு சட்ட ரீதியா சில பிரச்சனைகள் வரும். இப்ப அவங்க 18 வயசை தாண்டி இருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைண்டா இவருக்கு பிணை கிடைச்சிருக்கணும். ஆனா பிணை கிடைக்க இல்லை தானே. அப்ப ஒருவேளை அந்த குடும்பம் வந்து ஏதாவது ஒரு எதிரான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க, இல்லாட்டி போலீஸ் கதைக்கும் போது அவங்க இரவு நேரத்துல வந்தாங்க, அவங்க உதவிதான் செஞ்சாங்க, நல்ல விஷயம் தான் செஞ்சாங்க, ஆனாலும் எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு, எங்களுக்கு விருப்பம் இல்லை, அவங்க கதைச்ச விதங்கள் வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, விருப்பம் இல்லாம இருந்துச்சு, ஏதோ ஒரு சின்ன வார்த்தை கூட விருப்பம் இல்லாம கதைச்சிருந்தா கட்டாயம் இவருக்கு வந்து சட்ட ரீதியா வந்து சில சிக்கல் வரும். சரி, இப்ப அந்த குடும்பமும் எல்லாமே ஓகே, அதே மாதிரி வந்து அவங்க 18 வயசையும் தாண்டின தங்கச்சி எல்லாமே ஓகேண்டா காவல்துறை விட மாட்டாங்க. என்ன செய்வாங்கடா, இந்த உதவிதானே செய்யறாங்க, உதவி செய்கிறது ஒரு இலங்கை நாட்டினுடைய சட்டத்துக்கு அமைவாக இவங்க பதிவு செய்யப்பட்ட ஒரு என்ஜிஓ மூலம்தான் இவங்க வந்து பணத்தை வந்து எடுத்து உதவி செய்யறாங்களா, இல்லை என்றா சட்டத்துக்கு எதிராக இந்த பணங்கள் வந்து இவங்களுக்கு வந்து சாதாரண வங்கி கணக்குக்கு வந்து உதவிகளை செய்யறாங்களா, சட்டத்துக்கு எதிராக நடக்குதா அப்படின்றத பார்ப்பாங்க. அங்க சிக்கினாலும் இவங்களுக்கு சட்ட ரீதியா பிரச்சனை தான். இது எதுவுமே இல்லை, இது எல்லாத்துலயுமே இவங்க தப்பிச்சிருந்தா இவங்களுக்கு இன்றைக்கு பிணை கிடைச்சிருக்கும். இதுல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இவங்க வந்து சிக்கப்பட்டுட்டாங்க. ஒன்று அந்த பணம் வந்து ஒரு என்ஜிஓ மாதிரிக்கு பதிவு செய்யப்பட்டு செய்யாம இருந்திருக்கணும், இல்லையண்டா அந்த தங்கச்சி வந்து 18 வயசுக்கு குறைவாக இருந்திருக்கணும், அப்படியும் இல்லையண்டா அந்த குடும்பம் இவருக்கு எதிராக காவல்துறையிட்ட வந்து ஏதோ ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க. இப்படி எல்லாமே ஓகேயா இருந்தா இவங்களுக்கு பிணை கிடைச்சிருக்கணும். பிணை கிடைக்க இல்லைண்டா இவங்களுக்கு ஏதோ ஒரு சிக்கல் ஒன்று இதுல இருந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். சரி, இப்ப இதை தாண்டி எஸ்கே விளாகர் அப்படின்றவர் உண்மையாகவே உதவி செய்யறேன், ஆனா நல்ல விஷயம் தான் செய்யறேன். ஏன் மக்கள் அதிகமாக கோபப்படுறாங்க, எக்கச்சக்கமான மக்கள் வந்து விருப்பம் வந்து கொட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்டா, நான் சாதாரணமா இவர வீடியோ வந்து 1-2 எப்பயாவது இருந்துட்டு பாக்குறதுதான், நல்ல ஜாலியா கதை பேர் பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கும், உதவி எல்லாம் செய்வார், சூப்பரா இருக்கு. அப்ப நான் இன்றைக்கு நிறைய வீடியோவை எடுத்து பார்த்தேன். என்னதான் பிரச்சனைடா,
ஒரு சாதாரணமான மக்களை பார்க்கும்போது சந்தோஷமா நல்லா உதவி செய்யறேன் நல்ல பொடியன் அப்படின்னு தோணினாலும் எங்க வந்து ஒரு கோபத்தை ஏற்படுத்துதுண்டா இவர் வந்து ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்திட்ட போய் கதைக்கும் போது கதைக்கிற விதங்கள் இவர் எப்படி கதைக்கிறார் ஒரு ஜாலியா தான் கதைக்கிறார். ஒரு வீடியோவை வந்து ஓட வைக்கிறதுக்காக அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக குஷிப்படுத்துறதுக்காக ஜாலியா கதைச்சாலும் அந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த குடும்பம் வந்து சந்தோஷமா அதை ஏற்றுக்கொண்டாலும் பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்குண்டா என்னடா இவன் உதவி செய்ய போறான், உதவி செய்ய போகும்போது அவங்களை கொச்சப்படுத்துற மாதிரி கேவலப்படுத்துற மாதிரி நக்கல் நையாண்டி பண்றான், இவன் குடும்பத்துல இருக்கிற அம்மாவை தங்கச்சி அக்காவை இது போல கதைப்பானா, இது போல ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா பார்க்கும்போது எல்லா வீடியோவும் இல்ல ஒன்று ரெண்டு தோணுது. இவனை போலீஸா விசாரிக்கிறதுக்கு எல்லா இடத்தையும் போய் விசாரிக்கிறான், அத்துமீறி எல்லாம் போய் கதைக்கிறான். அந்த மாதிரியான உணர்வு அங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த உணர்வு ஏற்படுது. ஆனா உதவிதான் செய்யுது. அப்ப அந்த லிமிட் அந்த கோட்டை வந்து கொஞ்சம் தாண்டி போயிட்டோ அப்படின்ற மாதிரி உணர்வு ஒன்று ஏற்படுது. அது ஒரு பாத்தீங்கன்னா அந்த வீடியோல இருக்க ஒரு குறை ஒரு தவறாக தோணுது. பார்க்கும்போது அந்த மக்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணுது. ரெண்டாவது இந்த காசு கொடுத்த புலம்பெயர் உறவுகள் வெளிநாட்டுல இருந்து கோல் பண்றாங்க. அப்ப கோல் பண்ணி கதைக்கும் போது இவர் வந்து கார் ஓடிக்கொண்டு போகும்போது ஒருத்தவங்க காசு தந்து உதவி செய்யறாங்கடா அவங்களோட எப்படி மரியாதையாக பண்பாக அன்பாக கதைக்கணும். அன்பாதான் கதைக்குது, மரியாதையா தான் கதைக்குது. ஆனா பார்க்கும்போது எப்படி இருக்குண்டா அந்த உதவி செய்யற அந்த சொந்தங்கள் கதைக்கும் போது அவங்களுக்கே அந்த வீடியோவை பார்த்தா கொஞ்சம் கில்ட்டா இருக்கும். எப்படின்னா ஒரு மட்டன் தட்டுற மாதிரி நீ எல்லாம் ஒரு பெரிய ஆளான்ற அப்படியெல்லாம் கதைக்கல. அது உணர்வு அந்த மாதிரிதான் இருக்கு. அந்த கொஞ்சம் பண்பாகவும் அன்பாகவும் மரியாதையாக இல்லாம ஓவரா நக்கல் பண்ற மாதிரி ஓவரா நக்கல் நையாண்டி பண்ற மாதிரி இருக்கு. அது ஒரு சாதாரணமாக ஒரு மக்கள் பார்க்கும்போது ஒரு கோபம் உண்டு, ஒரு வெறுப்பு கொண்டு வருது. இது எல்லாத்தையுமே தாண்டி முக்கியமா அந்த வீடியோல இருக்கிற மிகப்பெரிய ஒரு குறை என்னண்டா ஒருத்தவங்கள்ட்ட உதவி செய்யறதுக்கு ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை நாங்க சந்திக்க போறோம்டா அவங்களே கஷ்டத்துல துன்பத்துல கை இல்லாம கால் இல்லாம பசி பட்டினியோட கிடக்குறாங்க. எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும் நாங்களும் கொஞ்சம் எளிமையாக சாதாரணமாக போனா ஒரு நல்லா இருக்கு. அப்ப நாங்களும் வந்து கண்ணாடி அடிச்சு கொண்டு அது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு வேற இடத்துக்கு போறோம்டா பரவாயில்ல. ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்திட்ட போகும்போது நாங்க மோதிரம் எல்லாம் சங்கிலியெல்லாம் போட்டுக்கொண்டு நாங்க கண்ணாடியை போட்டுக்கொண்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு தாக்கம் உண்டு. அந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு என்னடா இப்படி இருக்குன்ற மாதிரி இருக்கு. இப்படி எல்லாருக்கும் இல்ல, ஒரு சிலவங்களுக்கு விருப்பமா இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு வந்து தவறா இருக்கும் பார்க்கும்போது. இதுதான் அதிகமான மக்களுக்கு விருப்பை ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இதே மக்கள் தான் வீடியோவை பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லி காசு அனுப்பி சந்தோஷமாக வந்து தூக்கி விட்டதும் இதே மக்கள் தான். இதே மக்கள் தான் கெட்டவன், மோசமானவன், பொல்லாதவன், ஏமாத்துறான், கொள்ளையடிக்கிறான் என்று இதே மக்கள் தான் விமர்சனமும் பண்றாங்க. இப்ப இதை தாண்டி உண்மையாகவே நாங்க சில விஷயத்தை பொதுவா கதைக்கும் போது தவறு பண்ணாம இந்த உலகத்துல யாருமே இல்ல. ஒரு மனுஷன் தவறு பண்ணி இருக்கானுண்டா அவன் திருந்தி மறுபடியும் அழகாக கதைச்சு அந்த பாதையில போறதுக்கு நாங்க வழிய விடணும். ஆனா இனிமே பழைய வீடியோவை இப்போ சிறை உள்ளுக்கு கொண்டு போய் தள்ளியாச்சு. அப்ப இனிமே நம்ம என்ன செய்யணும், அதை மறந்து சாதாரணமாக வளமை போல அந்த மனுஷனோட அந்த அந்த வேலையை செய்யறதுக்கு விடணும். ஆனா மறுபடியும் நாங்க பழைய வீடியோக்களை எடுத்து 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 மறுபடியும் அந்த மனுஷனை தாக்குறோம். போறவன் வாரவன் நிக்கிறவன் பாக்குறவன் எல்லாம் வந்து ஏறி மிதிச்சா இந்த விஷயம் எப்படி தெரியுமா யோசிக்க தோணும். இது பொறாம எங்கட எண்ணத்துல இருக்கிற மிகப்பெரிய ஒரு குறை உண்டு. எங்களுக்குள்ள இருக்கிறவனையே இல்லாமாக்கி துரோகம் செய்து அடிச்சு அப்படியே கீழே தள்ளுறதுதான் எங்கட பழக்கம். அப்ப இது வந்து எப்படி இருக்குண்டா இனிமேலும் செய்தா இனிமே சரியான பாதையில அந்த சகோதரன் பயணம் செய்யும் போது நாங்க தடைகளை மேற்கொண்டா ஆகா என்னடா இவன் திடீரென்று ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி லட்சக்கணக்கு சம்பாதிக்கிறான், வீடு வாங்குறான், கார் வாங்குறான் அப்படின்ற பொறாமையாக தான் எடுத்துக்கொள்ள முடியும். இனிமே இதை நாங்க நிப்பாட்டணும். என்னடா சிறைச்சாலைக்கு போயிருக்கு ஆள் வந்து இனிமே வந்து திருந்துறன்ற சொல்றதுக்கு இல்ல, தவறு செய்யாம இந்த உலகத்துல யாருமே இல்ல. அந்த கதைக்கிற விதங்களும் அந்த சில விஷயங்களை மாத்திக்கொள்ளணும், அவ்வளவுதான். அந்த மாதிரிக்கு அப்ப இதையும் தாண்டி இப்ப நாங்க வந்து கருத்துக்களை வந்து தெரிவிச்சு கடுமையா பேசுறோம்டா எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்றேன், என்ன தெரியுமா, இதே இந்த நல்ல உள்ளங்கள் எல்லா நீதி அரசர்களுக்கு நான் சொல்றேன். இந்த நீதி கதைக்கிறீங்க எல்லாருமே என்னடா இந்த டிக்டாக் பக்கம் போனா இப்பயாவது குறைஞ்சிட்டு கொஞ்ச நாளைக்கு முதல் இந்த கொத்தனார் அப்படின்ற ஒரு கெட்ட பாட்டு, அந்த பாட்டை போட்டு இப்ப இந்தியா நாட்டுல இருக்கிற ஆக்களை விடுங்களே, சிங்கள பிள்ளைகளை விடுங்களே, அவங்களுக்கு மொழி தெரியாது வைங்களே, எங்கட மொழி தெரியாது பாச புரியல வைங்களே, எங்கட தமிழ் பிள்ளைகள் நிறைய பொம்பளை பிள்ளைகள் கொத்தனார் கெட்ட ஊத்த பாட்டை போட்டு அவங்களோட சொந்த வீடியோ போட்டு டிக்டாக் பண்றாங்க. அப்ப இந்த தங்கச்சிமாரினுடைய அண்ணா தம்பி அம்மா அப்பா எல்லாம் ஏன் நீங்க இதுக்கு வந்து நீதி கதைக்க இல்ல, தங்கச்சி இது ஒரு கெட்ட பாட்டு, இதை போடாத, டிக்டாக் பண்ணாத, உலகத்துல இருக்கிற எல்லாரும் பார்ப்பாங்க, அது ஒரு கெட்ட உணர்வு, கெட்ட ஒரு
காமம் சம்பந்தப்பட்ட ஒரு பாட்டு உண்டு அப்படின்றே நீங்க சொல்ல இல்ல. அப்ப உங்களோட வீட்டுக்கு ஒரு நீதி, இன்னொருத்தனுக்கு இன்னொரு நீதியா? அப்படி இருக்க கூடாது. அதே மாதிரி யூடியூபர்ஸ் ஒரு தவறை வந்து சுட்டி காட்டுறாங்க, உண்மைதான், நல்ல விஷயம். ஆனா தவறை சுட்டி காட்டுங்க, திருந்தி மறுபடியும் வாழ்றதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். இல்ல அவன் இல்லாம போகணும், அவனை இல்லாமக்கணும் அப்படின்னு நினைச்சா யூடியூபர்ஸுக்குள்ள ஒற்றுமை இல்ல. யூடியூபர்ஸ் யாருமே வந்து நிரந்தரமாக நிக்க முடியாதுன்றதுதான் உண்மை. அதனால எல்லாருமே தவறு பண்றது. நல்ல மனுஷர், உண்மையான நேர்மையான மனிதர்கள் நீங்க அப்படின்னா இதை கடந்து இனிமே அவங்க வந்து அந்த பாதையில போறதுக்கு வழிய விடுது. அதை தான் என்னால சொல்ல முடியும். அதே மாதிரிக்கு அதையும் தாண்டி நீங்க பெரிய ஒரு நீதியரசர்கள், பெரிய ஆட்கள் அப்படின்னா நீங்க இல்ல நான் தப்ப வந்து தட்டி கேட்பேன், விடமாட்டேன் அப்படியெல்லாம் நீங்க கதைக்கிறீங்கடா, உண்மையாகவே நீங்க வீரனா இருந்தா, இப்ப நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு. என்னடா ஜனாதிபதி பாத்தீங்கன்னா தற்போதைய அரசாங்கம் நல்ல விஷயங்கள் செய்யறாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வர்றாங்க. ஆனா இவங்க தேர்தல் சமயத்துல சொன்னாங்க பெட்ரோல் 150 ரூபாய்க்கு நாங்க வந்து தருவோம், இடையில போற கமிஷன் எல்லாத்தையுமே இல்லாமாக்கி அப்படின்னு பிரச்சாரத்துல வந்து உறுதிமொழி சொன்னாங்க. 150 ரூபாய்க்கு வந்திருக்கா? அப்ப ஏமாத்தி இருக்காங்க மக்களை. ஏன் நீங்க இதை தட்டி கேட்கல? நீதிமன்றத்துல வழக்கு போடலாம் தானே, ரைட்? இன்னொன்று சொன்னாங்க, மஹிந்த ராஜபக்சோட குடும்பம் உகாண்டால கொண்டு போய் மக்களினுடைய பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு கொண்டு போய் குமிச்சு வச்சிருக்காங்க, நாங்க அரசாங்கத்துக்கு வந்து அதெல்லாம் நாங்க திரும்பி கொண்டு வருவோம். நடந்துச்சா? நீதிமன்றத்துக்கு மஹிந்த ராஜபக்ச அவங்களோட மகனை கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க, ஆதாரங்கள் போதாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விடுவிக்கிறாங்க. அப்ப ஏன் எங்களை ஏமாத்துனீங்க? நீதிமன்றத்துல வழக்கு போடலாம் தானே? ஏனென்றா நீங்க அதை கதைக்க மாட்டீங்க. பெரிய இடத்துல தொட முடியாத இடத்துல ஒருத்தன் இருக்கிறான்டா, அவன் தவறு பண்ணுனா கூட நீங்க கதைக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அடி வந்து பெருசா இருக்கு. ஒருத்தன் அடிச்சா அவன் திரும்பி அடிக்க மாட்டான், அவனால எலும்பேலா இருந்தா அவனை போறவன் வாரவன் நிக்கிறவன் பாக்குறவன் எல்லாருமே தூக்கி போட்டு மிதிப்பீங்க. அதுக்கு இடம் கொடுக்க முடியாது. இந்த சகோதரன் எஸ்கே விளாக் அப்படின்ற சகோதரன் உதவி திட்டங்களை செய்கிறார், நல்ல சகோதரன். ஆனா தவறு இருக்கு, கதைக்கிற விதங்கள் பிள்ளை, கதைச்ச விதங்கள் பிள்ளை, நடந்து கொண்ட விதங்கள் பிள்ளை. ஆனா 100க்கு 100 வீதம் எல்லாமே தவறு என்று சொல்ல முடியாது. அதை திருத்தி கொண்டு மறுபடியும் அவர் வந்து பயணத்தை மேற்கொள்ளட்டும். அதனால இந்த விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்றேன். இதையும் தாண்டி கதைக்கணும் அப்படியா இருந்துச்சுன்னா ஒரு பொறாமை இருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன் அந்த பொறாமை வரும்டா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒருத்தர் வந்து படிச்சு கஷ்டப்பட்டு பல வருஷமா படிச்சு ஒருத்தர் டாக்டர் ஆகிறேன். அவர் வந்து இந்த இலங்கை நாட்டுல ஒரு 4 லட்சம் டாக்டர் வந்து சம்பாதிக்கிறது மிகப்பெரிய சவால். அப்படி இருக்கும்போது ஒருத்தன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கார் வாங்கி வீடு கட்டி இப்படி எல்லாம் முன்னுக்கு வர்றானுடா, ஒரு எரிச்சல் வரும். அதுவும் ஹெல்பிங் யூடியூபர்ஸ்டா நல்ல ஒரு சந்தர்ப்பம் கதைக்கிறதுக்கு காரணம் இருக்குன்னா இவன் வந்து கொள்ளை அடிக்கிறான். இப்ப மத்த யூடியூபர்ஸுக்கு கதைக்கல, பொறாம இருக்கு, ஆனா கதைக்கல. ஏன் தெரியுமா? ஏனென்றா அவன் கொள்ளை அடிக்கிறான் சொல்ல முடியாது. ஆனா ஹெல்பிங் யூடியூபர்ஸ்டா உடனே கொள்ளை அடிக்கிறான். அப்ப ஒருத்தர் தவறு செய்தா எல்லாரையுமே குத்தம் சொல்ல முடியாது. எல்லாரும் நல்லவர்களும் இல்ல, எல்லாரும் கெட்டவர்களும் இல்ல. அப்ப ஒருத்தர்கிட்ட சில தவறுகள் இருக்குண்டா, அதை கடந்து அதை மன்னிச்சு மறுபடியும் வாழ வைக்கிறது தான் எங்கட தமிழர்களினுடைய மரபு, கலாச்சாரம், பண்பு. அதை தாண்டி நீங்க வந்து இதே விஷயத்தை மறுபடியும் செஞ்சா இந்த சமுதாயம், இந்த இனம், இந்த சமுதாயம், எங்கட மக்கள் மீண்டு வரவே மாட்டாங்க. ஓகே மக்களே, இது என்னுடைய கருத்து. தவறுகள் இருக்கலாம், சரி இருக்கலாம். நான் என்னுடைய கருத்தை, என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்லியிருக்கேன். இது என்னுடைய கருத்து. தவறுகள் இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம். இது நான் என்னுடைய ஒப்பீனியனை சொல்லியிருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி மக்களே, நன்றி.